2 கோடியே 4 லட்ச மதிப்பீட்டில் சிறப்பான ஒரு திருமண மண்டபம் ஏற்படுத்தி ஆம்பலாப்பட்டு ஊராட்சியில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஆரியர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் நம்முடைய இந்த கிராமத்திற்கு ஐயா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் அவர்கள் உரையாற்றுவார். திருமண மண்டபத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஒருத்தநாளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை மாப்பிள்ளை வைத்திலிங்கம் அவர்களே, அதற்கு பின்னாலே சட்டப்பேரவை உறுப்பினராக மரத்தநாட்டுக்கு வந்தார்கள். ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினராக கொடுக்கிற பணமே 3 கோடி தான். ஆனால் 3 கோடி 2 கோடியே 4 லட்சத்தை நம்முடைய ஆம்பலாப்பட்டு கிராமத்துக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னால் அவர் எப்படி இந்த ஊரை நினைத்து பார்க்கிறார் அதிகமா யோசித்து பார்க்கணும். ஒன்றிய செயலாளர் யாதவ நாட்டினுடைய செயலாளர் ஆக 2 கோடியே 4 லட்சத்தை ஒரு கிராமத்துக்கு அவருக்கு கொடுக்கிற 95 கிராமம் இருக்கு, 95 பஞ்சாயத்துகள் இருக்கு. ஆனால் ஆம்பலாப்பட்டு தெற்குக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று ஆம்பலாப்பட்டு வடக்கு மாரியம்மன் கோயிலில் திருமண மண்டபம் இருக்கு, அங்கே இருப்பத்தோமையில் இருக்கு. ஆனால் தெற்குக்கு இங்கே ஒரு மண்டபம் இல்லை என்பதை நினைத்து பார்த்து ஒரு 2 கோடியே 4 லட்சத்துக்கு ஒரு மண்டபத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. நம்முடைய கிராமம் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் சக்திவேல் அவர்களை நன்றி உரை நான் அழைக்கிறேன். அன்பார்ந்த அம்பலாப்பட்டு வாழ் பெரியவர்களே, இந்த கிராமத்துக்கு ஒரு சமுதாய கூடத்தை வழங்கி அந்த சமுதாய கூடத்தை திறந்து வருகை தந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மக்கள் பிரதிநிதிகளே மற்றும் அனைத்து கட்சி நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி ஊழியர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு கிராமம் ஒரு அமைப்பு என்பது அது எப்படி சமுதாயமாக கூட்டாக வாழ வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். ஆலமரத்தினடியில் ஒரு சமூகத்தில் ஏற்படுகிற நல்ல நிகழ்வு கெட்ட நிகழ்வு அனைத்து எல்லாம் கூடி அந்த மக்கள் அதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து என்னால் அது முடியவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். ஏன்னால் ஒரு திட்டம் என்றால் அந்த திட்டத்திற்கு இந்த வரையறை இருக்கிறது, அந்த வரையறைக்குள்ளதான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை நான் எல்லா முயற்சியும் எடுத்து விட்டேன் தம்பி, என்னால் அதற்கு மேல் முடியவில்லை என்று. இப்போ அரசியல் உச்சத்தில் இருக்கிற நீங்கள் இந்த கிராம சபை, இந்த கிராமத்தை உள்ளாட்சி நிர்வாகம், இதற்கு அந்த மக்களுக்கு அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். நாம் மத்திய அரசை நோக்கி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிற அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மாநில அரசோட அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அரசு புரிந்து கொண்ட ஒன்றிய அரசு என்று பெயர்கள் கட்டினாலும் இது ஒரு பெரிய மண்டபம். இதை நாம் இந்த பயனுள்ள விதத்தில் இந்த மக்களும் இங்கே இருக்கிற அனைவருமே இது பயனுள்ள விதத்தில் இந்த மண்டபத்தை பயன்படுத்தி இந்த சமூகத்தை மேம்படுத்துவோம் என்று கூறி நிதியளித்தவர் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் ஆம்பலாப்பட்டு கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். காலையிலேயே கடையில் போட்டு
Thank you.